வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பக்கம் நாட்டுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் மோடி பேசுறாரு. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடக்கூடியவர்களை கடுமையாக தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இது போன்ற குற்றங்களை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். இந்த குற்றங்களை எல்லாம் செய்பவர்கள் இந்த மாதிரி தண்டனைகளை பார்த்து பயந்து குற்றம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. எப்ப பேசுறாரு? இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஆகஸ்ட் 15th பேசுறாரு. ஆனா நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, பாஜக அரசு பேசுவதற்கு நேர் எதிரான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற குற்றங்களை செய்யறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீதித்துறையும் அரசாங்கமும் உடந்தையாக இருக்கிறது, எப்படி இதை மறைமுகமா இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு கர்நாடகால நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 2012ஆம் வருடம் ஒரு வழக்கு கர்நாடகவே உலுக்கி போட்டுச்சு. 2012ஆம் ஆண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய படில் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிசார்ட்ல ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ஸ், லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு ரிசார்ட்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹிந்து ஜாகரன் வேதிக்கே அப்படிங்கிற ஒரு ஹிந்துத்துவ பிரெஞ்சு குரூப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 40 பேர் அங்க அந்த ரிசார்ட்ல அவங்க தங்கி இருந்த இடத்துக்குள்ள புகுந்து அங்க இருந்த அந்த 13 பேர் ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து எறிந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களை மானபங்கப்படுத்தி, இது மட்டும் பத்தாதுன்னு அந்த ஆண்களையும் பெண்களையும் ஃபுல்லா ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு நிர்வாணப்படுத்தி அங்க வச்சு அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் பரப்பி விட்டுருக்காங்க. பாருங்க, இங்க ரேவ் பார்ட்டி நடக்குது, இங்க இவங்க எல்லாம் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம், இதுதான் சமூகத்தை சீரழிக்குது அப்படின்னு சொல்லி இதை சர்க்குலேட் பண்ணி வைரல் வேற பண்ணிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு டிப் ஆஃப் மூலமா தெரிஞ்சதுனால அவர் சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் இந்த சம்பவத்தை முடிசா வீடியோ பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவை அவர் பப்ளிக் ஃபோரம்ல வெளியிடுறாரு. பாருங்க, பிரைவேட் பிளேஸ்க்குள்ள ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றவங்களை இப்படிப்பட்ட பொய்யான கட்டுக்கதையை ஏற்படுத்தி அவங்க பிரமைசஸ்குள்ள புகுந்து இவங்க எந்த அளவுக்கு அடிச்சு உதைச்சு அவங்கள மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இந்த வீடியோ ஃபுட்டேஜ வெளியிடுறாரு. அப்போ கர்நாடகாவில பாஜக அரசு தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ வெளியில வைரல் ஆனோன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஃபுல்லா மீடியால ஃபுல்லா இதுதான் டாக். ஒரு பக்கம் இவங்க எல்லாம் ரேப் பார்ட்டி கொண்டாடினாங்க, இவங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாங்க, கலாச்சாரத்தை சீழழிக்கிறாங்க அப்படின்னு வழக்கம் போல இந்த ஹிந்துத்துவா குரூப்ஸும் ரைட் விங் சன்னிகளும் கட்டுக்கதைகளை பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இதை பத்தி எல்லா சேனல்லையும் டிபேட். இவங்க உள்ள பூந்து அடிச்சது நியாயமா, அப்படியே தப்பு நடக்கிறதால அது போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம், சட்டம் ஒழுங்க கையில எடுக்கிறதுக்கு இவங்க யாரு அப்படின்னு ஒரு தரப்பு. வழக்கம் போல சங்கிகள் சம்பந்தப்பட்ட அந்த விக்டிம்ஸை நேம் பண்றது, ஷேம் பண்றது, பிளேம் பண்றது. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் இந்த கேஸ் ஹாட் நியூஸா இருந்தது கர்நாடகா மீடியால. அப்புறம் சமூக வலைதளங்களே இது பெரும் பேசப்படுறதுனால வேற வழியே இல்லாம இந்த அழுத்தம் காரணமாக போலீஸ் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ கூட நீங்க பாருங்க, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த 13 பேர்ல 2 ஆண்கள், ஒரு பெண். அவங்க ரொம்ப தெளிவா எங்களை யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபேஸ் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்களை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும், இதுல மத்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆமா எங்க மேல அட்டாக் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இந்த ஜேர்னலிஸ்டும் அவர் கூட இருந்த கேமராமேனுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இவ்வளவும் இருந்தும், இவ்வளவு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸா இருந்தும் இன்னைக்கு அந்த அட்டாக்ல ஈடுபட்ட அந்த 39 பேரும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி கர்நாடகா நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு. காந்தராஜு அப்படிங்கிற ஜட்ஜு அவங்கள விடுதலை பண்ணிருக்கு. இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் இதுல சம்பந்தப்பட்ட அந்த முக்கிய குற்றவாளி, அந்த ஹிந்து ஜாகரன் வேதிக்கையோட லீடர் சுபாஷ் பனில் அவர் பேர். இவரு ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கேஸ் ஒரு பப்ல பூந்து அட்டாக் பண்ணாங்க பெங்களூர்ல. அம்னிஷான்னு சொல்லி ஒரு பாருக்குள்ள புகுந்து இதே மாதிரி பெண்கள்லாம் அரைகுடை ஆடை அணிகிறார்கள்,
பெண்கள்லாம் வந்து தண்ணி போடுறாங்க, இதனால கல்ச்சர் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து பாருக்குள்ள 3 பெண்களை வந்து இவங்க அசால்ட் பண்ணாங்க. அந்த கேஸ்லயும் எவிடன்ஸ் இருந்தும், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தும், விட்னஸஸ் இருந்தும் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட அதே சுபாஷ் பாடில் தான் இந்த குற்றத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த குரூப்புக்கே லீடர். அப்போ இது போன்ற குற்றங்களை செய்யறவங்கள இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியில விடுறீங்கன்னா, இது என்ன மாதிரியான மெசேஜ சமூகத்துக்கு அனுப்புது? ஒரு பக்கம் சொல்றீங்க பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யறவங்களெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சங்கிகளாக இருந்தா, வலதுசாரி சிந்தனை உடையவர்களாக இருந்தா, வலதுசாரிக்காக இறங்கி இது போன்ற சம்பவங்களை செய்யறவங்களா இருந்தா, இன்னைக்கு அவங்க காப்பாத்தி விடுதலை பண்றதுல எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் முனைப்பு காட்டுது அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இது மாதிரி பிரெஞ்சு குரூப்ஸுக்கு நீங்களே தைரியம் கொடுக்குறீங்கல்ல. நான் ஹிந்துவா இருந்தா, நான் வலதுசாரி சிந்தனையாளராக இருந்தா, நான் இந்த நாட்டுல என்ன வேணா பண்ணலாம், எப்படியும் இந்த சிஸ்டம் என்ன காப்பாத்திடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தானே நீங்க கொடுக்குறீங்க. பாஜக இஸ் அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்றீங்களே, அது இதுதானா? பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய, அவர்களை நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யக்கூடிய அ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அடுத்த தடவை மேடையில பேசும்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு உண்மையிலே நமக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பேசணும்.